கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா அல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினி, புது மனிதராய் என்னை மாற்றினி. வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி. என்னை கிருபையால் உயர்த்தினி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்தனல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்தனல் உறவிதுவே. ஆவியில் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமை இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே. நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தி, இயேசுவேலின் தந்திரங்கள் அழிய செய்தி. பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தி, இயேசுவேலின் தந்திரங்கள் அழிய செய்தி. எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜபத்திலே பற்றி எரியுமே. தடைகளை அது தகர்க்குமே, சபைதான் வெல்லுமே. என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த
அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு இந்த நேரத்துக்காக கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான தருணத்திற்காய் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையெல்லாம் கேறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். இந்த இடத்துல நாம் வாசிக்க கேட்ட இந்த சத்திய வசனம் கடைசி நாட்களிலே நடைபெற உள்ளது. இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கிருபையின் காலம் முடிவடைந்த பிறகு உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், நியாய தீர்ப்பின் காலம், இப்படியெல்லாம் பல காலங்கள் வர இருக்குது. அந்த மகா உபத்திரவத்தின் காலத்திலே 2 சாட்சிகள் இந்த பூமிக்கு வந்து 3.5 வருடம் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் யார் என்று பெயர் சொல்லப்படாவிட்டாலும் இவர்களுடைய பெயர் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் அந்த மகா உபத்திரவத்தின் காலத்திலே வெளிப்பட போகிற அந்த 2 தீர்க்கதரிசிகள், தேவனுடைய தாசர்கள், அவர்கள் யாராம்? 2 ஒலிவ மரங்கள், 2 விளக்குத்தண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே நம்ம 5-6 வசனங்களை வாசிக்கும் போது இவர்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க, பூமியிலே இருந்தவங்க. அவர்கள் பூமியிலே இருந்த நாட்களிலே அப்பையும் அவங்க தேவனுடைய ஊழியக்காரர்களாய் தீர்க்கதரிசிகளாய் இருந்தவர்கள் தான். அவங்க இருந்தப்போ அவர்களை கொண்டு என்னெல்லாம் அற்புதங்கள் நடைபெற்றது என்று சில அடையாளங்களாய் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். இது இந்த தீர்க்கதரிசிகளுடைய அடையாளம். இது யாரோட வாழ்வில் இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்லி வரக்கூடிய நாட்களிலே இஸ்ரவேலிலே அகசியா என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா இருந்தான். அவன் மேலே மாடியில் மேலே இருந்து ஜன்னல் வழியாக கிராதி வழியாக தவறி விழுந்துட்டான். விழுந்து அப்படியே படுக்கையாயிட்டான். வியாதி படுக்கை, மரண படுக்கை. அவன் நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டேனா, சுகம் கிடைக்குமா என்று விசாரிப்பதற்கு அவன்
ஆட்களை அனுப்புவான் பாகால் தீர்க்கதரிசி இடத்துல போய் விசாரிச்சுட்டு வர்றதுக்கு. ஆட்கள் விசாரிக்க போவாங்க. வழியில் எலியா எதிர்பட்டு, இஸ்ரவேலிலே தேவன் இல்லையா, ஏன் பாகால் இடத்துல போய் விசாரிக்கணும், அவன் படுத்திருக்கிற கட்டல்ல இருந்து இறங்க மாட்டான், சாகவே சாவான் அகசியா ராஜா என்று எலியா சொல்லிவிட்டார். அவங்க திரும்பி வந்துட்டாங்க. வந்து ராஜாவிடத்தில் சொல்கிறாங்க. உடனே ராஜா அவன் யார், எப்படிப்பட்டவன், என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தான் என்றெல்லாம் அடையாளம் கேட்பான். வார்க்கச்சை கட்டி இருந்தாள், மயூருடை தரித்திருந்தாள். ஓ, அப்பா அவன் எலியா என்று 50 சேவகர்களையும் ஒரு தலைவனையும் அனுப்பி எலியாவை வர சொல்லிவிடுவோம். ஆனால் எலியா, நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை பட்சிக்க கடவுதுன்னு சொல்லுவான். அப்படியே அக்கினி வந்து இறங்கி 51 பேரையும் பட்சித்து போட்டது. ராஜா மீண்டும் ஒரு 50 சேவகர் ஒரு தலைவனை அனுப்பி எலியாவை வர சொல்லி விடுவோம். அவர்களும் போய் ராஜா உங்களை சீக்கிரமாக வர சொல்கிறாங்க என்று சொல்லுவாங்க. அப்பையும் எலியா சொல்லுவான், நான் தேவனுடைய மனுஷனே ஆனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை பட்சிக்க கடவுது என்று சொல்லுவான். அப்படியே அக்கினி இறங்கினது, அவர்கள் 51 பேரையும் பட்சித்தது. ராஜா 3ஆம் தரமும் அதே போல் அனுப்புவான். இப்படி தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்துருக்களை அழிப்பதற்கு அக்கினியை இறங்கி வர பண்ணின மனிதன் எலியா. அப்படியே நம்ம இன்னொரு அடையாளத்தை பார்க்கலாம். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வரக்கூடிய நாட்களில் மழை பெய்யாத படிக்கு வானத்தை அடைக்கவும் அதிகாரம் உண்டு. அதுவும் எலியா தான். தேவனுடைய ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஆகாப், யேசபேல் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் நான் சொன்னால் அன்றி, என் சொல்லே அன்றி மழை பெய்யாது என்று தேவனுக்கு முன்பாய் நிற்கிற நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படியே வானம் அடைப்பட்டு போனது. 3.5 வருடம் மழையே பெய்யல. அப்புறம் கருத்தோடு ஜெபிக்கிறான், மழை வரணும். மழை கொட்டோன்னு கொட்டுச்சு. வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும், மழையை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் மழையை வரவழைக்கிறதுக்கும் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லி வரக்கூடிய நாட்களிலே அப்படி செய்தார்கள் என்றால் அதுவும் எலியா தான். அடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும், தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இது மோசேயால் நடந்த அற்புதம். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதனை பண்ணுறதுக்கு விடமாட்டேன்னு சொல்லி தடை பண்ணினான். நைல் நதி அப்படியே இரத்தமாய் மாறினது. 10 விதமான வாதைகளால் எகிப்தை வாதித்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது 10 விதமான அற்புதங்கள், எகிப்தியருக்கோ அவைகள் வாதைகள். இதெல்லாம் மோசே தான் செய்தார். ஆகவே அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே, ஊழியம் செய்த நாட்களிலே, தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்களிலே அவர்களை கொண்டு இந்த காரியங்கள் நடந்தது என்றால், இந்த 2 ஒலிவ மரம், 2 விளக்கு தண்டாய் மகா உபத்திரவத்தின் காலத்திலே வெளிப்பட போகிறவர்கள் எலியாவும் மோசேயும் தான். இவர்கள் ரொம்ப விசேஷித்தவர்கள் என்பதற்குத்தான் அடையாளமாக ஒலிவ மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க தீர்க்க தரிசனம் கொடுத்தாங்க 3.5 வருஷம். 3.5 வருடத்திற்கு பின்பு பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் வந்து இவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டு கொன்று போட்டது. அவங்களுடைய சரீரம் 3.5 நாள் பூமியில் கடந்தது. ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நம்மளை பாவி மனம் திரும்பு என்று சொல்லி நம்மளை எவ்வளவு கஷ்டப்படுத்தினா, நமக்கு விரோதமாய் எதிராய் தீர்க்க தரிசனம் உரைத்தான், நல்ல வேலை செத்து போயிட்டாங்க என்று அவர்களை அடக்கம் பண்ண ஒட்டாமல், அடக்கமே பண்ணக்கூடாது, சரீரம் அப்படியே இருக்கட்டும், பறவைகள் வந்து புசிக்கட்டும், வெயிலில் காயட்டும், பனியில் நனையட்டும்,
என்று எரிச்சல் பட்டு அவங்க செத்ததுனால ஒருவருக்கொருவர் வெகுமதி கொடுத்து சந்தோஷம் கொண்டாடினார்களாம். 3.5 நாளுக்கு பின்பு ஜீவ ஆவி இறங்கி வந்து அவர்களுக்குள் புகுந்தது. எழுந்து நிற்கிறாங்க. மேலே ஏறி வாருங்கள் என்று சத்தம் கேட்கிறது. இந்த 2 சாட்சிகளும் புறப்பட்டு மேலே போகிறாங்க. முடிஞ்சது கதை. அவங்கள கொன்னுட்டோன்னு சந்தோஷப்பட்டா உயிரோடு வந்துட்டாங்களே என்று ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள். இந்த மோசே எலியா யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிட்டத்தட்ட கிமு 1500 ஆண்டுகளுக்கு முன் பூமியில் தேவ ஜனத்தை வனாந்தர மார்க்கமாய் 40 ஆண்டு காலம் நடத்தி பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு நடத்தினானே, அவன் தான் மோசே. 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அவன் இந்த பூமியில் வாழ்ந்தவன். எலியா கிமு 500 ஆண்டுகளுக்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசியாய் இருந்தவன் எலியா. மோசே அந்த நாட்களிலே 120 வயது வரை வாழ்ந்து மரித்தான். அவனை கர்த்தரே அடக்கம் பண்ணினார். எந்த இடத்துல அடக்கம் பண்ணி இருக்கிறார் என்று அந்த நெபு மலையில் எந்த இடமென்றே இன்னும் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவன். இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. ஆனால் இந்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டின் முடிவு, பழைய ஏற்பாட்டின் அந்த கடைசி புஸ்தகத்தின் கடைசி பேப்பர், அந்த கடைசி வசனம் எலியாவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா மீண்டும் வருவான். சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா, பழைய ஏற்பாடு முடியக்கூடிய அந்த கடைசி 2 வார்த்தை, எலியா மீண்டும் வருவான். அதுதான் கடைசி வார்த்தை. சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்பாங்க, இந்த வேத பாரகரெல்லாம் சொல்கிறாங்களே எலியா மீண்டும் வருவார், எலியா மீண்டும் வருவார் என்று, அது எப்படி என்று ஆண்டவராக இயேசுவிடத்தில் சீஷர்கள் விசாரிப்பாங்க. அப்போ கர்த்தர் சொல்லுவார், எலியா வந்தாயிற்று. அவங்க தெரியாமல் அவனை கொன்று போட்டாங்க. மனுஷகுமாரனையும் அப்படித்தான். அவர்கள் அறியாமல் அவரையும் பாடுபடுத்தி கொலை செய்வாங்க என்று இயேசு சொல்லுவார். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 10 பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எலியா வந்து விட்டான். எலியா வருவான் என்பதுதான் பழைய ஏற்பாட்டின் கடைசி வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகமே எலியா வந்து விட்டான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடியவன், வனாந்திரத்திலே இருந்து கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் அவன் வந்தான். வந்தவன் எலியா. சரி, அடுத்த வசனம் வசிங்க. அதே அதிகாரம் அடுத்த வசனம். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று இவங்க சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார். சீஷர்களுக்கு அதுக்கு நல்லா விளங்கிருச்சு. ஓ, இவர் சொல்லக்கூடியது யோவான் ஸ்நானன், அவர் தான் எலியா என்று சீஷர்கள் புரிந்து கொண்டாங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டு வருவார். இந்த பூமியில் பிறந்த மனிதர்களில் ஸ்ரீயிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை போல பெரியவன் யாரும் கிடையாது. வாசிமா. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று
அப்படியே கீழே பேசிட்டு வருவார். அந்த யோவான் ஸ்நானனை குறித்து தான் பேசிக்கிட்டு வருவார். பேசிக்கிட்டு வந்தவர் 14வது வசனத்துல என்ன சொன்னாரு? நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகி எலியா இவன் தான் என்று யோவான் ஸ்நானனை குறித்து சொன்னார். எலியா போனவர் மீண்டும் வந்தார். அவர் போயிட்டாரு, ஓட்டம் முடிந்தது, வாழ்க்கை முடிஞ்சது என்று உலகம் எண்ணி இருக்கும். ஆனால் மீண்டும் வருகிறார். வந்து யோவான் ஸ்நானன் என்ற பெயரில் அவர் பூமிக்கு வருகிறார். சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு பிறந்தவர். கழுத்தை துண்டா வெட்டி ஏறுவது அவரை கொலை செய்தோம். யோவான் ஸ்நானனோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் நடந்தது என்ன? எலியா மீண்டும் வருகிறார். எலியா ஒரு முறை வந்தார், திரும்பி வருவார் என்று பழைய ஏற்பாட்டு கடைசி பாகம் சொல்லுது. அப்படியே புதிய ஏற்பாட்டு துவக்கம் முதல் புத்தகத்திலேயே அவர் வந்துவிட்டார். 2வது முறையா 3வது முறையாகவும் அவர் வருகிறார். மோசே 120 வருடம் பூமியில் வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி அவனுடைய பணிவிடை ஓட்டம் அவனுக்கு முடிந்தது. முடிந்த பிறகு அவனை கர்த்தர் அடக்கம் பண்ணினார். அவன் மரிச்சிட்டான், அடக்கம் பண்ணினார். ஆனால் அந்த மோசேயும் எலியாவும் மீண்டும் வருகிறார்கள். எலியா 3ஆம் தரமும் மோசே 2ஆம் தரமும் பூமிக்கு வருகிறதை பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிங்க. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களில் 3 பேரை தான் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவார் முக்கியமான இடங்களுக்கு. இந்த மறுரூப மலைக்கு போகும்போதும் அதே போல் தன்னோடு இருக்கிற 3 சீஷர்களை கூட்டிகிட்டு போகிறார். யாக்கோபு, பேதுரு, யோவான். இவர்களோடு மறுரூப மலையிலே போயிருக்கும்போது அவர் அப்படி மறுரூபம் அடைகிறார். அந்த மறுரூப மலையிலே 2 பேர் வந்து இறங்குறாங்க. யார் வாசிங்க? மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அந்த மறுரூப மலைக்கு மோசேயும் எலியாவும் வந்து இறங்குறாங்க. வந்து இறங்கி மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி இயேசுவோடு சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மோசேயும் எலியாவும் பூமிக்கு மீண்டும் வராங்க. மோசே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கண்மலைக்கிட்ட நீ பேச சொன்னப்ப நீ அடிச்சுட்ட, அதனால் நீ பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்குள்ள நீ போக முடியாது. யோசுவா தான் நடத்திட்டு போவான். இவர் கெஞ்சுவார், ஆண்டவரே என்னை அங்கே போவேன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் அதை பார்க்க வேண்டும், என்னை கூட்டிகிட்டு போங்க. நீ பாரு, அந்த நெபோ மலையிலிருந்து பாரு, ஆனால் நீ போகவே மாட்ட. இந்த வார்த்தையை திரும்ப என்கிட்ட கேட்காத, இதை பற்றி நீ பேசாத அப்படியே சொல்லிடுவார். இன்றைக்கு மோசே வந்து இறங்குறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 30-31 அதே தேசத்தில் அதன் பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்ட அதே பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தில் அப்படி இறங்கி வரும்போது தேசம் ஃபுல்லாகவே பார்த்துருப்பான். வந்து மறுரூப மலையில் இறங்கி ஆண்டவராகிய இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் பேசி கொண்டு இருக்கிறாங்க. சிலுவையின் மரணத்தை குறித்து, அந்த மரணம் அவருக்கு எப்படியெல்லாம் நேரிட வேண்டும் என்று பிதா சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அந்த சிலுவையின் பாடு மரணத்தை குறித்து சம்பாஷணை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இப்போது கடைசியாக இப்போ நம்ம பார்த்தோமே வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இப்போ அந்த மோசேயும் எலியாவும் தான் இந்த 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 3-4 வசனங்களில் 2 ஒலிவ மரங்களாக 2 விளக்கு தண்டுகளாக மோசேயும் எலியாவும் 3.5 வருஷம் தீர்க்க தரிசனம் உரைக்க வராங்க. மோசே 4வது டைமாக வராரு, எலியா. மோசே 3ஆம் தரமாக வராரு. இவர்கள் ஏன் ஒலிவ மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது?
ஏன்னா ஒலிவ மரம் என்பது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மரம். மனிதர்களில் எப்படி எலியாவும் மோசேயும் ரொம்ப விசேஷமானவர்கள், அவர்களைப் போல மீண்டும் மீண்டும் வந்தவங்க யாரும் இல்லை. அதுக்கு முன்னும் இல்லை, அவர்களுக்கு பின்னும் இல்லை. அழிக்கவே முடியல அவங்கள. அவங்க திரும்ப திரும்ப அவங்க பூமிக்கு இன்னும் வர இருக்கிறார்கள். அவர்களை ஏன் ஒலிவ மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒலிவ மரம் ஒரு விசேஷித்த மரம். எப்படி இவங்களை அழிக்க முடியலையோ அதுபோல ஒலிவ மரம் அதுவும் அப்படிதான். கர்த்தருக்கு அது அழியணும்னு எப்போ சித்தமோ அது அழியும். அப்படிதான் மனுஷரும். கர்த்தர் நினைச்சாதான், மற்றபடி யாராலும் முடியாது. ஒலிவ மரம் ஒரு விசேஷித்த ஒரு மரம் என்று பார்க்கலாம். நோவா காலத்தில் ஜனங்கள் அவங்களுடைய அக்கிரமம் மிகுதியாக்கி பூமி எல்லாமே பொல்லாங்கா நிறைஞ்சிருக்குது. ஆண்டவருக்கு வருத்தம் வந்துருச்சு. மனுஷனை எந்தா படைச்சமோ என்று ரொம்ப துக்கப்பட்டார். ஆகவே ஜலப்பிரளயத்தினால நான் அழிப்பேன் என்று சொன்னார். நோவா எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு இருந்தார், ஜலப்பிரளயம் வருது, பூமியோடு கூட மனிதர்கள் ஜீவராசிகள் அனைத்தையும் தேவன் அழிக்கப் போகிறார், நான் கட்டி வைத்திருக்கிற பேழைக்குள்ள நீங்கள் வந்துருங்க, நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று எல்லாருக்கும் சொல்லுவோம். நோவா சொன்னது போலவே நோவாவுக்கு 600 வயது ஆகும்போது 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஜலப்பிரளயம் வந்தது. அன்னைக்கு தொடங்குது மழை. தொடுத்து 40 நாள் இரவும் பகலும் மழை கொட்டுது. வானத்தின் மதகுகள் திறந்தது. பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தது. தண்ணி மேலேயும் கீழையும் தண்ணி வந்து பூமியில் 150 நாள் அப்படியே ஜலம் அப்படியே உலகத்தில் அப்படியே பிரவாகித்து கொண்டு இருந்ததாம். மலைகளெல்லாம் மூடப்பட்டு மலைகளுக்கு மேலா 15 முழம் தண்ணி நிற்கிது. அப்போ எது தப்பும்? மலைகள் உயரமானது. அந்த மலைகள் மறைந்து அந்த மலைக்கு மேலே 15 முழம் நிற்கிதுன்னா அப்போ பூமியில் எது தான் தப்பும்? எல்லாரும் அழிஞ்சாங்க. மனிதர்கள் எல்லாம் அழிந்தார்கள். மிருகங்கள் எல்லாம் அழிந்தது. ஜீவராசிகள் எல்லாம் அழிந்தது. அனைத்தும் அழிந்தது. பூமியோடு கூட நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொன்னார். அப்படியே எல்லாமே அழிந்து போய்விட்டது. இப்போ தண்ணி வற்ற ஆரம்பிக்குது. எப்போ வற்றுது? நோவாவுக்கு 600 வயதாக இருக்கும்போது 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஜலப்பிரளயம் வந்துச்சு. நோவாவுக்கு 601 வயது 2ஆம் மாதம் 27ஆம் தேதி தண்ணி எல்லாம் வற்றி போச்சு. அதுக்கு முன்னாடி தண்ணி வற்றி விட்டதா என்பதை அறிந்து கொள்ள காகத்தை அனுப்புவான். காகம் போகிறதும் வர்றதுமா இருந்துச்சு. இவனுக்கு செய்தி அறிய முடியவில்லை. அடுத்து புறாவை அனுப்புவான். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7-8 பாருங்க. ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. புறாவை அனுப்புறார் 2ஆம் தரம். அது போனது, உள்ளங்கால் வைத்து அது உட்கார இளைப்பாற இடம் இல்லை, திரும்பி வந்துருச்சு. அதை அவன் அப்படியே தன்னிடத்தில் அவன் கையில் எடுத்துக்கிட்டான். 7 நாட்களுக்கு பின்பு திரும்பவும் அனுப்புகிறான். இது போயிட்டு மாலை வேளையிலே வருது. அதனுடைய வாயில ஒரு ஒலிவ இலை கொத்தி கொண்டு வந்ததாம். வாசிங்க. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அந்த புறாவுடைய வாயில ஒரு ஒலிவ இலை இருந்ததாம். ஆச்சரியமா இருக்குது பார்த்தீங்களா? 1 வருடம் அப்படியே தண்ணி பிரவாகித்து கொண்டு இருக்கிறதுல
எல்லா விருட்சங்களும் அழுகி போயிடும். தண்ணிக்குள்ளே 1 வருஷமாக இருக்குது, மூழ்கி. ஏன்னா மலைக்கு மேலே 15 முழம். மரங்கள், விருட்சங்கள், செடி கொடிகள் எல்லாமே தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும்போது 1 வருஷம் இருந்தால் எந்த மரம் நிற்கும், எந்த செடி நிற்கும், எந்த விருட்சம் அதில் காக்கப்படும்? எல்லாம் அழுகி அத்தனையும் அழிந்து போனது. அப்படிப்பட்டதான ஒரு பயங்கர சோதனையில் ஒலிவ மரம் எப்படி உயிரோடு இருந்தது? அப்படி என்றால் அது ஒரு விசேஷித்த மரம்தான். அது ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்ததாம். அதை பார்த்தது நோவா, தண்ணி வற்றி விட்டது என்று அந்த நற்செய்தியினால் அவன் அதை அறிந்து கொண்டான். ஒலிவ மரம் நோவா காலத்தில் ஜலப்பிரளயத்தில் அது ஒன்று தண்ணிக்குள்ளே காக்கப்பட்டு தன்னை அது சேதமடையலை, உயிரோடு இருக்குது. அது துளிர் விடுது. புறா அதை கொத்தி கொண்டு வந்து நோவா கிட்ட வந்து சேர்ந்தது. இந்த ஒலிவ மரம் ஒரு விசேஷித்த மரம். ஆகவே தான் அங்கே 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல எலியாவும் மோசேயும் யார்? அவங்க ஒலிவ மரம். அவங்க எத்தனை தரம் பூமிக்கு வராங்க, அழிஞ்சு போயிட்டாங்க, அவங்களுடைய ஓட்டம் முடிந்தது, வாழ்க்கை முடிஞ்சது, சரி பரலோகத்துக்கே போயிருந்தாலும் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க என்று அல்ல, திரும்ப 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 வராங்க. அவங்கள அழிக்க முடியல, அவங்கள யாராலும் சேதப்படுத்த முடியவில்லை. அப்படித்தான் ஒலிவ மரம், அதை ஜலப்பிரளயம் அழிக்க முடியல. அது ஒரு விசேஷித்த மரம். ஆகவே எலியாவுக்கும் மோசேயுக்கும் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் 2 ஒலிவ மரங்கள், 2 விளக்குத்தண்டு என்று அவர்களை குறித்து சொல்லுகிறார், விசேஷித்தவர்கள். தாவீது அவன் சங்கீதத்தில் எழுதுவான். என்ன எழுதுவான்னா, சங்கீதம் 52ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அங்கே மோசேயும் எலியாவும் ஒலிவ மரம், விசேஷித்த மரம். அவர்கள் விசேஷித்தவர்கள். இங்கே தாவீது சொல்லுகிறான், நானும் கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அப்படி என்றால் தாவீதும் விசேஷித்த மனிதன். நான் ஒரு ஒலிவ மரத்தை போல, பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். எங்க? கர்த்தருடைய ஆலயத்தில். அவனுக்கு ஆலயம் என்றால் அத்தனை வாஞ்சை, அத்தனை இஷ்டம். கர்த்தருடைய ஆலயத்தை அவன் வாஞ்சிப்பவன். கர்த்தருடைய ஆலயம், ஆலய பிரகாரத்தை வாஞ்சிக்கக்கூடிய ஒரு மனிதன். 26:8 சங்கீதம் 26:8. கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயம் என்றால் அத்தனை வாஞ்சை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேமே, எங்கள் கால்கள் உன் வாசலில் நிற்கலாயிற்று. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். காலும் போய் நின்றுருச்சு எருசலேமில். அத்தனை கர்த்தருடைய ஆலயம் என்றால் அவனுக்கு அவ்வளோ வாஞ்ச. கர்த்தருடைய ஆலயத்தில் அடைக்கலான் குருவி, தகைவலான் குருவி கூடு கட்டி இருக்குது. கர்த்தருடைய ஆலயத்தில் இந்த மாதிரி குருவிகள் கூடு கட்டி இருந்தால் என்ன செய்வோம்? ஐயோ, ஆலயம் அசுத்தமாக இருக்குது என்று அந்த கூட்டெல்லாம் பிரித்து குருவிகளை துரத்தி அதை நீட்டாக பெருக்கி ஆலயத்தை பரிசுத்தமாக வைப்போம். நம்ம தாவீது அவனோட பார்வை வித்தியாசமாக இருந்தது. நம்ம பார்வை ஆலயம் அது அழுக்கு பிடிச்சிருக்குது, அங்கே தூசி ஒட்டிக்கிட்டு இருக்குது, வலை பிடிச்சிருக்குது, குருவி கூடு கட்டி இருக்குது என்று அதை க்ளீன் பண்ணுவோம். அவனுடைய பார்வையை பாருங்க, அதை பார்த்து ஏங்குறான். கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய வீட்டில் அடைக்கலான் குருவிக்கும் தகைவலான் குருவிக்கும் கூடு கட்ட இடம் கிடைத்ததே. கர்த்தருடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள்
என்று அவன் அத்தனை வாஞ்சை 84ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்லுவான். முதல் 4 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், ரொம்ப நன்றாக இருக்கும். முதல் 4 84மா சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். அவன் கர்த்தருடைய ஆலயம், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அவருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் நான் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன் என்று சொன்னவேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று அவன் அப்படி சொன்னான். ஆலயம் என்றால் அத்தனை இஷ்டம். கர்த்தர் மீது வாஞ்சை கொண்டவன், கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தை வாஞ்சிக்கக்கூடிய ஒரு மனிதன். அவருடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் பயங்கரமாக இருந்துச்சு. பச்சையான ஒலிவ மரம், அது ஒரு விசேஷித்த மரம், அழிகிறது கஷ்டம், அவ்வளோ உறுதியானது, சிரமானது, ஜலப்பிரளயத்துக்கு தாக்கு பிடிச்சு நின்னது. தாவீது அப்படித்தான், விசேஷித்த மனிதன். ஆண்டவராகிய தேவன் சொல்லுவார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன் என்று கர்த்தர் சொன்னார். அவனை அழிக்கிறதுக்கு சவுல் அத்தனை பாடுபட்டான், அழிக்க முடியல. கர்த்தர் ஒப்பு கொடுத்தால்தான் முடியும். மனிதர்கள் இன்றைக்கு அழிக்க நினைச்சா அது முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒலிவ மரம், அவங்கள அழிக்க முடியாது. அவர்கள் விசேஷித்தவர்கள், ஒலிவ மரத்தை போன்றவர்கள். அவன் சொன்னான், நான் பச்சையான ஒலிவ மரம் என்று சொன்னான். அவனுக்கு எப்படியெல்லாம் சூழ்நிலைகள் வந்தது பாருங்க. அந்தந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவன் கர்த்தரை தான் பாடுவான், கர்த்தரை பாடி துதிப்பான். சங்கீத புஸ்தகங்களை நம்ம பார்க்கும் பொழுது 54ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அவன் எந்த சந்தர்ப்பத்தில் அதை பாடினான் என்று அந்த பிராக்கெட்டில் கொடுத்துருக்கும். சீப்பூரார் வசிங்க, தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று, தாவீது தங்களிடத்திலே ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு செய்தி கொடுத்துட்டாங்க. நீங்கள் தாவீதை தேடிக்கிட்டு திரியிறீங்க, அவன் எங்கள் கிட்ட தான் அவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான், எங்கள் ஊரில் தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான் என்று காட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ தான் அந்த சந்தர்ப்பத்தில் பவுல் வந்து இவனை மேற்கொள்ள போகிறான். ஆகவே கர்த்தரை நோக்கி பாடின ஒரு பாடல் தான் 54வது சங்கீதம். அப்படியே 57வது சங்கீதத்தை பார்க்கும் பொழுது எந்த சந்தர்ப்பத்தில் அதை அவன் பாடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி, சவுலுடைய கையுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில், கெபியில போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் எங்க போனாலும் சவுல் இவனை துரத்திக்கிட்டே போவான், அவனை கொன்றியாக வேண்டும். நாட்டை அவன் ஆளலை, இவனை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான். இவன் கெபிக்கு போனால் அங்கே வருவான், வனாந்தரத்துக்கு போனால் அங்கே போவான், எப்படி ஆகிலும் அவனை கொன்று போட வேண்டும் என்று அத்தனையாய் முயற்சி செய்து பின்னுக்கே அவனை துரத்தி கொண்டு போனவன் சவுல் ராஜா. ஆனால் இவனோ கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருந்தான். அப்படி 57ஆம் சங்கீதம் அவன் பாடினது, சவுல் இவனை துரத்திக்கிட்டு வரும் பொழுது அவன் கையுக்கு தப்பி கெபியில போய் அடைக்கலம் புகுந்தான். அந்த இடத்துல வச்சு அவன் பாடின பாடல் தான். இன்னும் சவுல் என்ன பண்ணினான், பல ஏவல் ஆட்களை அனுப்பி அவனை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி ஆட்களை அனுப்பி வச்சான். அப்படி அவர்கள் அவனை தேடி வரும்போது 59வது சங்கீதத்தை அவன் பாடுவான். இப்படி அவன் வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று கர்த்தரை மிகவும் வாஞ்சித்த ஒரு மனிதன். அப்படியே 63ஆம் சங்கீதத்தை பார்க்கலாம். வனாந்தரத்தில் இருக்கிறான். வனாந்தரத்தில் இருக்கும்போது அவன் பாடின ஒரு பாடல், கர்த்தரையே பற்றி கொண்டிருந்தான். அவனை அழிக்க முடியல, சவுலால சத்துருக்களால் அழிக்க முடியவில்லை. தாவீதுடைய காலத்தில் அவனுக்கு சத்துருக்கள் மிகுதி, தலைமயிரை காட்டிலும் எண்ணிக்கைக்கு அடங்காத சத்துருக்கள், சுற்றிலும் சத்துருக்கள், யுத்தமான யுத்தம்,
ஒரு யுத்தத்திலையும் அவன் தோற்று போகவில்லை. எந்த சத்துருக்களாலும் அவனை அழிக்க முடியவில்லை. கர்த்தர் அவனுக்கு முதிர் வயதில் ஒரு இயற்கையான முடிவை கொடுத்தார். யாரால் அழிக்க முடியல. ஒலிவ மரம். அவனே சொல்லுவான், நான் கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரம் என்று சொல்லுவான். இவர்களெல்லாம் ஏன் ஒலிவ மரம் என்று பெயர் பெற்றாங்க? தங்களையே அறிவித்து கொண்டாங்க, கர்த்தராலும் சொல்லப்பட்டாங்க. அவர்கள் விசேஷித்தவர்கள், விசேஷமானவங்க. அருமையானவர்களே, நம்மையும் கர்த்தர் அப்படி தான் விசேஷமானவர்களாக தான் வைத்திருக்கிறான். நாமளும் விசேஷித்தவர்கள் தான். கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாருமே விசேஷித்தவர்கள் தான். ஆண்டவராக இயேசுவே சொல்லுவார், நீங்கள் எல்லாம் விசேஷித்தவர்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டில் ஒலிவ மரத்தைப் போல ஒரு விசேஷித்த மனிதர்கள் இருந்தாங்க, அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் அதை பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், எப்பக்கத்திலும் நாங்கள் அப்போஸ்தலர்கள், தேவனுடைய தாசர்கள், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. அலுமினிய பாத்திரமாக இருந்தால் அப்படி நசுங்கி போயிடும். இது அப்படி வெண்கல பாத்திரம். இது நசுங்காது, அப்படியே அது ஒடுங்காது. நெருக்கங்கள் வந்தது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நெருக்கங்கள் உண்டாகும். ஆனால் ஒலிவ மரம் அது ஒடுங்கி போகாது. அத்தனை 1 வருஷம் ஜல பிரளயத்தில் ஒலிவ மரம் நின்று இருக்குதுன்னா பாருங்களேன், அது எப்படிப்பட்ட ஸ்திரமான தன்மை, அது எப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு தன்மை கொண்ட ஒரு மரம். இங்கே பார்க்கிறோம், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. ஏன்னா ஒலிவ மரம் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கமடைந்து மனம் முறிவடைகிறதில்லை. கலக்கங்கள் வரதான் செய்யுது, ஆனால் மனசு முறிஞ்சு போகாது. நல்ல தைரியமா இருப்பாங்க. மனம் முறிவடையவில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. துன்பங்கள் வருது, ஆனா கைவிடப்படலை, கைவிடப்படவில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறதில்லை. அவங்க சாகணும், இவங்கெல்லாம் ஒழியணும் என்று அவங்கள பிடிச்சி தள்ளுனாங்க, ஆனால் சாகலை. ஏன்னா ஒலிவ மரம் அது சாகாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தின் நிமித்தம் அவர் ஒரு இடத்துக்கு போயிருப்பார். அங்கே யூதர்கள் தான் கல்லெறிந்து அவனை கொன்றே போட்டாங்க. செத்துட்டான், அப்படியே டெட் பாடி மாதிரி இருக்கிறான். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் பார்க்கும் பொழுது செத்துட்டான். அவனை அப்படியே இழுத்து கொண்டு போய் ஒரு ஓரமாக ஊரில் ஒரு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் போட்டுட்டு போயிடுவாங்க. செத்துட்டான், முடிஞ்சிருச்சுன்னு. வசிமா, பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். பார்த்தீங்களா, கல்லெறிந்து கொன்றார்கள். இது பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு பயங்கரமான சம்பவம். இப்படி தான் செய்வாங்க, கல்லெறிஞ்சு தான் கொல்லுவாங்க. ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொன்றாங்க. அது பழைய ஏற்பாட்டு முறைப்படி அவங்க செய்திருக்கிறாங்க. பவுலையும் அப்படி செய்தார்கள். கல்லெறிப்பட்டு அவன் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டான், செத்துட்டான். இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே அவனோட பாடியை போட்டுட்டாங்க. நடந்தது என்ன? சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து, சீஷர்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க. இப்படி கொண்டுட்டாங்களே, சரீரமெல்லாம் காயம். எத்தனை ஒரு வேதனை, அந்த தோற்றத்தை பார்க்க முடியல. சீஷர்கள் சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்து அடுத்த நாளை கப்பல் ஏறி வேற இடத்துக்கு போயிட்டான். ஒலிவ மரம்
விசேஷித்தவர்கள். இவங்களாம் ரொம்ப விசேஷமானவங்க. இன்னைக்கு நமக்கு உடம்புல ஒன்று வந்துருச்சுன்னா நம்ம தாங்கிக்க முடியாமல் என்னெல்லாம் பண்ணுறோம் பாருங்க. தேவன் நம்மளையும் விசேஷித்தவர்கள் என்று தான் சொல்லுகிறார். நாமும் விசேஷித்தவர்கள் என்று தான் அழைக்கப்படுறோம். கர்த்தர் சொன்னார் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள், பயப்படாதீங்க, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்த்திலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். அடைக்கலான் குருவியை காட்டிலும் நம்ம மாத்திரம் இல்லை, எல்லா மனுஷருமே விசேஷித்தவர்கள் தான். குருவியை காட்டிலும் மனுஷன் எத்தனையோ மேன்மையானவன் தான். அடைக்கலான் குருவியை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்றார். அப்படியே 24வது வசனத்தை வாசிங்க. காகங்களை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். நீங்கள் என்ற அவர்கள் மாத்திரமல்ல, எல்லா மனுஷருமே தான் பறவைகளை விட விசேஷித்தவர்கள் தான். ஆனால் வேதத்தில் இன்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அனைவரை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்கள். பறவைகளை காட்டிலும் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைங்க விசேஷித்தவர்கள். யாத்திராகமம் 33:16, 33:16. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும், நீர் எங்களோட வருவதனால் அல்லவா, இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் மேலுள்ள எல்லா ஜனங்களையும் காட்டிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்பது விளங்கும். கர்த்தர் நீங்க எங்க கூட வந்தாதான். கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் வரமாட்டேன், நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம், தூதனை அனுப்புவேன், அவன் நடத்திக்கிட்டு போவான் போங்கன்னு சொல்லிட்டார். அப்போ மோசே சொல்வான், முடியாது, நீங்கள் வந்தால் தான் நாங்கள் கிளம்புவோம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பது எப்படி விளங்கும்? கர்த்தர் எங்களோடு நீர் வந்தால் தான் இந்த பூமியில் இருக்கிற மற்ற மனுஷரை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பது விளங்கும். ஆம் அருமையானவர்களே, தேவனுடைய ஜனத்தை தேவன் மற்ற ஜனங்களை காட்டிலும் விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். ஆகவே நாமும் ஒலிவ மரம்தான், நாமளும் விசேஷித்தவர்கள் தான், நாமும் ஒலிவ மரம். தேவனாகிய கர்த்தர் இந்த வேதத்தில் நம்மையும் ஒலிவ மரம் என்று தான் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருக்கிறாய். ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் காட்டு ஒலிவ மரமாகிய நீ உடன் பங்காளி என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை நல்ல ஒலிவ மரம், அதாவது நாட்டு ஒலிவ மரம் என்றும், புறஜாதியாகிய நம்மை காட்டு ஒலிவ மரம் என்றும் இந்த இடத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனம் அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே ஆண்டவராய் இயேசுவை அவர்கள் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாதபடியால் அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது. அந்த நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகள் முறித்து போடப்பட்டது. அந்த இடத்துல, முறித்த இடத்துல காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகளை ஒடித்து கர்த்தர் இது கூட ஒட்ட வச்சிட்டார். இப்போ அந்த காட்டு ஒலிவ மரத்தின் கிளை நல்ல ஒலிவ மரத்தில் அது ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும்
அது உடன் பங்காளியாக இருக்கிறபடியால் இப்போ இதுவும் நல்ல ஒலிவ மரமாகுது. 20வது வசனத்தை 19, 20 வாசிங்க. நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறோமே. நம்ம ஒட்ட வைக்கப்படுவதற்கு தான் அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லாதபடி நல்லது நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. முறிக்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனம் நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகள் ஏன் முறிக்கப்பட்டது? அவிசுவாசம். கர்த்தரை அவங்க விசுவாசிகளை ஏற்றுக்கொள்ளலை. மரியாளோட குமாரன் தானே, யோசேப்புடைய குமாரன் தானே, அவங்க சகோதர சகோதரிகள் நம்மோடு இருக்கிறாங்களே, அப்படி தான் சொன்னாங்க. இவருக்கு இப்படி அற்புதங்களை செய்கிற கிருபை கிடைச்சது என்று ஆச்சரியப்பட்டாங்க. தேவகுமாரன் என்று, தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அவரை ஏற்றுக்கொள்ளலை, விசுவாசிக்கவில்லை. அவிசுவாசத்தினாலே அது முறிக்கப்பட்டது கிளைகள். அந்த இடத்துல புறஜாதிகளாகிய நம்மை, காட்டு ஒலிவ மரமாகிய நம்மை, அந்த கிளைகளாகி நம்மை இது கூட ஒட்ட வச்சிட்டார். இப்போ நம்ம நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள், இந்த நல்ல ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் நம்ம உடன் பங்காளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் அவர்களிடத்திலே கண்டிப்பையும் நம்மிடத்திலே தயவையும் காண்பித்தார். இந்த தயவிலே நிலைத்திருந்தால் இன்னும் தயவு பெறுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே நம்மையும் ஒலிவ மரம் என்று தான் சொல்லுகிறார். நாமும் ஒலிவ மரம். ஏதோ காட்டு ஒலிவ மரத்தை போல இருந்தோம், ரட்சிப்பு இல்லை, கர்த்தருக்கு தூரமானவர்களாய். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அவர்களுக்கு கொண்டு வந்த ரட்சிப்பை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால் ரட்சிப்பு நம்மளுக்கு வந்தது. இன்றைக்கு நம்ம அந்த நல்ல சுய ஒலிவ மரத்தின் அந்த வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் மாறிவிட்டோம். ஆனால் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை அவங்க மன திரும்பிட்டா ஒட்ட வைக்கப்பட்டதை ஒடிச்சு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆகவே தயவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக நம்மையும் வேதம் ஒலிவ மரம் என்று தான் சொல்லுகிறது. ஒலிவ மரம் அது ஒரு விசேஷித்த மரம். ஆகவே தான் மோசே, எலியா எத்தனை தரம் வந்துட்டு போகிறாங்க. அவர்களை ஒலிவ மரம், 2 விளக்கு தண்டு, 2 ஒலிவ மரம் ரொம்ப விசேஷமானவர்கள். தேவனாகிய கர்த்தர் தகுதியற்ற நமக்கு கூட ஒரு விசேஷித்தவர்கள் என்ற பெயரை நமக்கு தந்திருக்குதே. நாம் இந்த விசேஷத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு இராவிட்டால் நம்முடைய சத்துருக்கள், நம்மளை பகைக்கிறவங்க, தாவீது சொன்னது போல உயிரோடு நம்மளை விழுங்கியிருப்பாங்க. ஒலிவ மரத்தை யாராலும் அழிக்க முடியாது. அது அழியணும்னு தேவசித்தம் அப்போ தான் அந்த ஜலப்பிரளயத்திலேயே நின்றுச்சு. மோசே எலியாவை அழிக்க முடியல, தாவீதை சவுலால் அழிக்க முடியல. அருமையானவர்களே, நமக்கும் இந்த உலக வாழ்வில் பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் நம்மை அழிக்க வேண்டும், இவன் கதை முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இருப்பாங்க. மனிதர்களுடைய எரிச்சல்கள், பொறாமைகள், வன்கண்கள் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்கள் என்று சொன்னார். மற்ற ஜனங்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் ஒலிவ மரம் என்று நம்மையும் தான் சொன்னார். ஆகவே நாம் விசேஷித்தவர்கள். கர்த்தர் நமக்கு இத்தனை மேன்மையை தந்திருக்கிறாரே, நாம் அவருக்குள் ஸ்திரமாய் உறுதியாய் நாம் நிலைநாட்டப்பட வேண்டும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ நல்லவர், வல்லவர், மாறாதவர், மகிமையானவர். ஆண்டவரே, ஒன்றும் இல்லாத எங்களுக்கும் ஒரு விசேஷித்தவர்கள் என்ற ஒரு பெயரை தந்தீரப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களை காட்டிலும் நீர் எங்களை விசேஷித்தவர்களாய் தெரிந்து கொண்டீர். எங்களையும் ஒலிவ மரமாக ஆண்டவரை தெரிந்து கொண்டீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒலிவ மரம் எத்தனை உறுதியானது, எத்தனை ஸ்திரமானது. அப்படியே எங்களை எதிர்பார்க்கிறீர். நாங்கள் கர்த்தரிடத்திலே உறுதி உள்ளவர்களாய், ஸ்திரமான இருதயத்தோடு கூட உம்மை பற்றி கொண்டவர்களாய், உம்முடைய சத்தியத்திலே நிலைநாட்டப்பட, நீ தந்த ரட்சிப்பிலே நிலைநாட்டப்பட ஆண்டவரே சபைக்கு தூண்களாய் விளங்க நீர் கிருபை தாரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவதாசர்கள், தேவ பிள்ளைகள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதியும். உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் முக்கிய ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.